ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் என்னெல்லாம் குக் பண்ண போகிறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஆக்சுவலாக லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ மசாலாலாம் போட்டு வச்சிட போகிறேன். சால்ட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லிப்பொடி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ இது இருக்கட்டும். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா பண்ண போகிறேன். ஸோ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிடுறேன். கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு தண்ணி கொதிக்கட்டும். அப்புறம் பாஸ்தா வேக வச்சிடலாம். இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் ஊற வைக்கிற போகிறேன். ஸோ இன்றைக்கி 2 கப் ரைஸ் வைக்கிறேன். ரைஸும் வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். இனி ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிடலாம். இங்கே பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் நல்லா கொதிச்சிச்சு. ஸோ பாஸ்தாவும் போட்டு இனி அது வேகட்டும். இங்கே வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிவிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு கேரட், பீன்ஸ், அப்புறம் கேப்சிகம் அவ்வளோதான் போடுறேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இங்கே பாஸ்தாவும் வெந்துடுச்சு. இன்றைக்கி டொமேட்டோ பாஸ்தா தான் பண்ண போகிறேன். ஸோ தக்காளி அரைச்சிட்ருக்கிறேன்.
இங்கே பாஸ்தா பண்ணுறதுக்கு பட்டர், கார்லிக், அப்புறமா கொஞ்சம் ஹெர்ப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கார்லிக்கும் ஹெர்ப்ஸும் போட்டு நல்லா வதக்கினதுமே தக்காளியும் போட்டாச்சு, அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் போட்டாச்சு. இனி அதுவும் நல்லா வதங்கட்டும். கூடவே சால்ட்டும் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டுக்கிட்டேன். இனி குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் பாஸ்தா ரெடி ஆகிட்டு இருக்கவே இங்கே ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போதே கேரட் மட்டும்தான் கட் பண்ணியிருந்தேன், ஏன்னா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. ஸோ அதனால் இதை பண்ண வந்துட்டேன். இப்போ இனி பீன்ஸும் கேப்சிகமும் கட் பண்ணணும். இங்கே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து கார்ன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அது கார்ன் வேக வச்சு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா, நேற்றுல சாட்டர்டே வந்து என் சின்னது வந்து விளையாடிட்டு இருக்கும்போது பென் ஸ்டாண்டில் வந்து நிறைய பென்சில் வந்து ஷார்ப் பண்ணி வச்சுருந்தா. ஸோ விளையாடிட்டு இருக்க போக சம்திங் ஏதோ நடந்திருக்குது. அதுக்கு அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் காலை விட்டுருக்கா. அதில் வந்து ஷார்ப்பாக இருந்த பென்சில் வந்து நல்லா குத்தி உள்ளே போயிடுச்சு. ஸோ நிறைய பிளட்டெல்லாம் வந்துடுச்சு. அந்த டிப்புமே உடஞ்சி உள்ளேயே இருந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் போட்டெல்லாம் விட்டுருந்தோம். ஸோ அவளுக்கு கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தா. ஸோ அதோட சண்டே அவளுக்கு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் போகலை. அப்படியே கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக இருந்தேன்னு அப்படியே போச்சுது டே. ஸோ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகவாளா மாட்டாளான்னு தான் இருந்தேன். எந்திக்கும் போது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சா. பெயின் அந்த அளவுக்கு பெயின் இருக்குது, பட் ஓகே என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒர்க் ஷேர் வேறு இருந்துச்சு ஸ்கூலில். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் அவங்க என்னென்ன ஒர்க் இந்த டேர்மில் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்களோ அதெல்லாமே காமிப்பாங்க. ஸோ அதுக்கு நானும் போகிற மாதிரி இருக்கும். நம்ம போகணும், போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுவும் நானும் வருவேன்னு சொல்லியிருந்தனால சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சடனாக இனி கிளம்பு, எல்லாம் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணியாச்சு, தண்ணியெலாம் குடிச்சாச்சு, நீ குளிக்கிறதுக்கு போன்னு சொல்லவே அப்போ எழும்பினோடனே செம்ம பெயினாக இருக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். நல்லா அழுதா. என்னால் போக முடியாது, என்னால் நடக்க முடியல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு, சரி நீ குளிச்சுட்டு வா, நம்ம பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கெல்லாம் வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணணும். பட் இருந்துமே அவள் அழுதுகிட்டே இருந்தா. என்னால் போக முடியாது, நான் இன்றைக்கி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. சரி அப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு
அவளை லீவ் போட வச்சிட்டேன். ஸோ அதனால் பெருசு மட்டும் தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறான். அதனால் அவளோட ஒர்க் ஷேரை இன்றைக்கி என்னால் பார்க்க முடியாது. அதனால் பெருசோட மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். சரி இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவகேடோவும் பாஸ்தாவும் தான். ஸோ பெருசு ரெடியாகி வந்துட்டா. ஸோ அவளுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருக்குறேன். அவகேடோவில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருந்தேன். அப்புறமா பாஸ்தா அப்போதே பண்ணல, டொமேட்டோ பாஸ்தா அதுவும் தான். இங்கே கார்ன் ரைஸும் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ அதுவும் பேக் பண்ணிட்டேன். பெருசுக்கு மட்டும்தான் இன்றைக்கி எல்லாமே. பெருசு ரெடி ஆகிட்டு இருக்குதா. அவளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. இனி நானும் கொண்டு போய் அவளை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன்னா வந்து நம்ம லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இடையில சின்னது வந்து அழுதுட்டுருக்கவே அவளுக்கு அந்த புண்ணை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கவே எனக்கு டைம் போயிடுச்சுனால என்னால் லஞ்ச் பண்ண முடியலை. ஸோ இருக்கட்டும், இனி வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். அவளுக்கு ஸ்கூலுக்கு உள்ளதும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் அப்படியே முடிச்சு கொடுத்தாச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாமே அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது பெருசுக்கு பேக் பண்ணி அவளை கொண்டு போய் விட்டுட்டேன். டைமும் ஆகிடுச்சு. ஸோ சின்னதோட காலில் அவளோட புண்ணு நல்லா குத்தி உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் மருந்து போட்டு க்ளீன் பண்ணி மருந்து போட்டு வச்சிட்ருக்கிறேன். அதனால் மேடம் இன்றைக்கி லீவு போட்டுட்டு வீட்டில் இருந்தாங்க. ஸோ நானும் பெருசாக ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு அவளுக்கும் புண்ணில் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு சாப்பிட்டோம். கொஞ்சம் நொண்டி நடக்கிறா. பெயின் இருக்கனால காலை ஊன மாட்டேங்கிறா. ஸோ நொண்டி அப்படி நடந்துட்டுருக்குறா. இன்றைக்கி எல்லாருக்குமே இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு, பாஸ்தா அவகேடோ. அப்புறமா நான் வந்து பெருசுக்கு கட் பண்ண குக்கும்பர் கேரட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதுவும் எடுத்துக்கிட்டேன். என் கூடவே சின்னதாக இருந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் பெயினாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அழுது கொஞ்சம் நேரம் இருந்தா. என் பெருசு ஸ்கூலுக்கு போயிட்டா, இனி டைம் ஆயாச்சு முடிஞ்சுன்னொன்னே மேடம் ஜாலியாக இருந்துச்சு. உட்காந்துருந்து டிவி பார்த்துட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி டே ஃபுல்லாக. அப்படியே இன்றைக்கி மார்னிங் தக்காளி கட் பண்ணுறப்போ உள்ள அழகாக இந்த மாதிரி செடி வந்துருந்துச்சு. அழகாக முளைச்சி அப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்ததுமே சரி அதை நம்ம வெளியே கொண்டு போய் வைக்கலாம், பாட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அவ்வளோதான், 2 நிமிஷம் போய் நிற்கிறதுக்குள்ளேயே செம்ம குளிர். நான் வேறு ஜாக்கெட்டும் ஒன்றும் போடல. அது செம்ம குளிராக இருந்துச்சு. ஓடி வந்துட்டேன் வச்சுட்டு. அப்படி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் இப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம் தான். சிக்கனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா எக்கு ஃப்ரை பண்ணி எல்லாமே என்னென்ன வேணுமோ எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்ருக்கிறேன். கால் வலிக்குது, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு லீவு போட்டுட்டு மேடம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஜாலியாக உட்காந்துருந்து டிவி ஃபுல் டே மேடம்க்கு டிவி அப்புறமா பால் 2 வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக அக்கா இல்லைல்ல, டிஸ்டர்பன்ஸு யாருமே கிடையாது, ரிமோட்டுக்கு யாரும் இல்லை. ஸோ மேடம் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க வீட்டில். அப்படி இங்கே நானும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு சிக்கன். ஸோ சிக்கன் மணக்குதுன்னு சொல்லிட்டு சிக்கனும் கேட்டு இருந்துகிட்டு இருந்தா. ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு தரேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி அப்படியே சர்விங் பவுலில் எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டில் ஃபைனலாக எல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்போ எடுத்துக்கலாம்.
சிக்கனுக்காக தான் வந்து வெயிட்டிங். ஸோ அவளுக்கும் சாப்பிட்றதுக்கு சூடாக இருந்துச்சு. ஸோ ஆறுனதை தரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்போவே கொடுத்தேன், சாப்பிட்டா. இங்கே ரைஸ் குக் பண்ணுறதுக்காக தண்ணி, அப்புறமா சால்ட்டு, கொஞ்சம் ஆயிலும் போட்டு அது பாயில் பண்ண வச்சுருக்கேன். ரைஸும் குக் பண்ண போட்டாச்சு. ரைஸ் குக் ஆனதுமே ஆல்ரெடி நான் நிறைய நேரம் ஊற வச்சிட்டேன் இல்லையா. ஸோ போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துருச்சு. ஸோ அதுவும் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன், கொஞ்சம் ஆறட்டோன்னு. இங்கே எக்கு ஃப்ரை பண்ணிடலான் தான். மூணு எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டேன் இன்றைக்கி. எக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இனி வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வேக வைக்கணும். வெஜிடபிள்ஸ் ரொம்ப வேக வேண்டாம், அது கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட வேண்டியது தான். இங்கே வெஜிடபிள்ஸும் குக் ஆகிடுச்சு. இனி எக்கு, ரைஸு எல்லாம், சிக்கன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கூடவே சோயா சாஸ் போட்டிருக்கேன். எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ரைஸு, கூடவே சிக்கனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இனி ஃபைனலாக பெப்பரும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. ஓகே, இனி நாங்களும் லஞ்சை சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் பாய்.